ஏன் டென்ஷனா இருக்கீங்க? எல்லாம் திருட்டு பசங்க. எவனையுமே நம்ப முடியல. திரும்ப திரும்ப அதையே நினைச்சு கோவப்படாதீங்க. ஏங்க, நான் உன்னை கேட்கவா? என்ன? திட்ட மாட்டீங்கல்ல? ஆ? அது நீ கேட்கறத பொறுத்து இருக்கு. என்னன்னு சொல்லு. இந்த மாசம் நம்ம ஸ்ருதிக்கு பர்த்டே வருது. ஆமால, அதுக்குள்ள செப்டம்பர் வந்துருச்சா? ஸ்ருதியோட பர்த்டேவை பெருசா செலிப்ரேட் பண்ணுவோம். அன்னைக்குதான் இல்லைங்க, ஸ்ருதியோட பர்த்டே அன்னைக்குதான் அஜயோட பர்த்டேன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்ல. கிருஷ்ணா, நீ ஸ்ருதி பர்த்டேன்னு சொன்னல, அது எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்புறம் வேற எவனோ ஒரு பேர் சொன்னிய, அவனை பத்தி எல்லாம் எனக்கு சுத்தமா ஞாபகம் இல்ல. ஞாபகம் படுத்தாத. என்னதான் இருந்தாலும் அஜய் நம்ம புள்ளங்க. எத்தனை நாளைக்குதான் அவனை இப்படி ஒதுக்கியே வைப்பீங்க? கிருஷ்ணா, போன வருஷம் அவனோட பர்த்டேவை எப்படி செலிப்ரேட் பண்ணோம்? கிருஷ்ணா, கொஞ்சம் நிறுத்துறியா? நான் ஏற்கனவே பல டென்ஷன்ல வந்திருக்கேன். மறுபடியும் எனக்கு பிடிக்காத டாபிக் பத்தி பேசி என்ன டென்ஷன் பண்ணாத. இங்க பாரு, போன வருஷம் வரைக்கும் ஸ்ருதிக்கு அவனுக்கு சேர்த்தானே நம்ம பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம். போன வருஷம் வரைக்கும் அவன் இந்த குடும்பத்துல ஒருத்தன் தான். ஆனா எப்ப அவன் நமக்கெல்லாம் துரோகம் பண்ணிட்டு அந்த சக்கரவர்த்தி பொண்ணு கூட மண்டபத்துல இருந்து ஓடி போனானோ, அப்பவே எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே அவனை பத்தி யாரும் இந்த வீட்டுல பேசக்கூடாதுன்னு நான் பல தடவை சொல்லியிருக்கேன். திரும்ப திரும்ப நீ அதை பத்தியே பேசிட்டு இருக்க. பாரு, இந்த வருஷம் நாம ஸ்ருதிக்கு மட்டும்தான் பர்த்டே கொண்டாட போறோம். அதுவும் சந்தோஷமா கொண்டாட போறோம். அவன் இல்லங்கிற குறையே அங்க தெரியக்கூடாது. அதுக்கான ஏற்பாடை மட்டும் பண்ணு. இனிமே அவனை பத்தி பேசி டென்ஷன் பண்ணாத. என்னங்க, நான் என்ன சொல்றேன்னா, கிருஷ்ணா, தயவு செஞ்சு என்ன கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க விடுறியா?